ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு உயரமான மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய சுவையான பழுத்த மாம்பழங்கள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்துச்சு. அந்த குரங்கு தினமும் அந்த மாம்பழங்கள ஆசையா பார்க்கும். ஆனா, ஒரு பிரச்சனை. மரத்துல மாம்பழங்கள் ரொம்ப உயரத்துல இருந்துச்சு. குரங்கால குதிச்சு பிடிக்க முடியல. ஒரு நாள் ரொம்ப பசியில இருந்த குரங்கு எப்படியாவது ஒரு மாம்பழத்த பறிக்கணும்னு முடிவு செஞ்சுது. மரத்துல மேல ஏறிக்கிட்டே போச்சு. மாம்பழத்துக்கு ரொம்ப கிட்ட போனதும் மாம்பழம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட குரங்கே, என் மேல ஆசைப்படாத. நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். நீ என்ன பிடிக்க முடியாது. குரங்கு சிரிச்சது. என்ன மாம்பழமே, ரொம்ப திமிரா பேசுற? இன்னைக்கு உன்ன நான் சாப்பிட்டே தீருவேன். மாம்பழம் சிரிச்சது. பார்க்கலாம், நீ என்ன செய்ய போற? குரங்கு சுத்தி முத்தி பார்த்தது. அப்போ அங்க ஒரு நீண்ட கொம்பு கிடைச்சது. அதை எடுத்து மாம்பழத்த குத்த முயற்சி செஞ்சது. ஆனா மாம்பழம் மேலும் கீழுமா ஆட ஆரம்பிச்சது. குரங்குக்கு அது ரொம்ப சவாலா இருந்துச்சு. பலமுறை முயற்சி செஞ்சு கடைசியில ஒரு பெரிய குச்சியை எடுத்து மாம்பழத்த ஒரு குத்து குத்துச்சு. மாம்பழம் டப்புன்னு கீழே விழுந்துச்சு. குரங்கு சந்தோஷமா மாம்பழத்தை எடுத்து தோலை உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுது. மாம்பழம் விழுந்த சத்தத்துல மத்த குரங்குகளும் ஓடி வந்து பார்த்தாங்க. அந்த குரங்கோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அடர்ந்த காடு, உயரமான மாமரம். அதில் பழுத்த சுவையான மாம்பழங்கள் தொங்குகிறது. குரங்கு ஒன்று மரத்தடியில் ஏக்கத்துடன் மாம்பழங்களை பார்க்கிறது. குரங்கு மரத்தில் ஏறுகிறது. ஒரு மாம்பழத்திற்கு அருகில் செல்கிறது. மாம்பழம் கொஞ்சம் இருமாப்புடன் இருக்கிறது. குரங்கு ஒரு சிறிய குச்சியை வைத்து மாம்பழத்தை குத்த முயற்சிக்கிறது. மாம்பழம் மேலும் கீழுமாக அசைந்து குரங்கை ஏமாற்றுகிறது. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு புத்திசாலி முயல் இருந்துச்சு. அதன் பேரு சிட்டு. சிட்டு ரொம்ப சுறுசுறுப்பானது. எப்பவும் துருதுருன்னு இருக்கும். அந்த காட்டுல ஒரு உயரமான மரத்துல 2 குரங்குகள் வாழ்ந்துச்சு. அதோட பேரு Look at this குள்ளன், magical நெட்டை. flower. It's glowing so brightly. What does it do? Let's find out ஒரு together. அழகான பூச்செடியை பார்த்துச்சு. அந்த செடியில ஒரே ஒரு பூதான் இருந்துச்சு. அத பறிக்க சிட்டுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்போ திடீர்னு குள்ளனும் நெட்டையும் மரத்துல இருந்து இறங்கி வந்து, ஓய் முயலே, நீ அந்த பூவை பறிக்க முடியாது, அது எங்களுடையது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. சிட்டுக்கு வருத்தமா இருந்துச்சு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நம்ம 3 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கலாமேன்னு சொல்லுச்சு. குள்ளனும் நெட்டையும் சிரிச்சாங்க. நண்பர்களா? நீ வெறும் சின்ன முயல், நாங்க பெரிய குரங்குகள்னு Look at this சொன்னாங்க. magical flower. சிட்டுக்கு It's கோபம் glowing so வந்தாலும் brightly. அதை What does it வெளிக்காட்டாம, do? Let's சரி, find out நாம together. ஒரு போட்டி வைக்கலாம். யார் இந்த காட்டோட பெரிய ஆற்றை கடந்து அந்த பக்கம் இருக்கும் பழங்களை பறிச்சிட்டு முதல்ல வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அவங்களுக்கே இந்த பூ சொந்தம்னு சவால் விட்டுச்சு.